வியூசோ பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் எக்ஸ்பென்சன்ட். உங்கள எத்தனை பேர் நேற்றைய நீயா நானா எபிசோட பாத்தீங்க? பிரபல தனியார் தொலைக்காட்சியில நீயா நானா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பல ஆண்டுகளா ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நடக்கிற பல விவாதங்கள் இந்த சமுதாயத்துல ஒரு பேசு பொருளை அடிக்கடி உருவாக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம எல்லாருமே கவனிச்சும் இருப்போம். அந்த வரிசையில தான் நேத்து நடந்த அந்த நீயா நானா எபிசோட்ல திருநாய்கள் நமது நண்பர்களா அல்லது ஆபத்தா அப்படிங்கிற மாதிரியான தலைப்புல விவாதிச்சிருக்காங்க. இந்த விவாதத்துல என்ன நடந்தது, கோபிநாத் அவர்கள் ஏன் அவ்வளவு ஆக்ரோஷமா பல பேரை சாடினாரு அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநாய்கள் நமது நண்பர்களா அல்லது நமது சமுதாயத்தின் ஆபத்தா அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு. இந்த தலைப்பை வச்சுதான் நீயா நானாவின் தொகுப்பாளராக இருக்கக்கூடிய திரு கோபிநாத் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சார். இந்த நிகழ்ச்சியில இரண்டு தரப்பினர் வந்திருந்தாங்க. ஒரு தரப்பினர் விலங்குகள் நல ஆர்வலர்கள், திருநாய்களுக்கு உணவளிப்பவர்கள், திருநாய்களை தங்களது செல்ல பிராணியாய் வளர்ப்பவர்கள், தங்களது சொந்த குழந்தையாய் கருதுபவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த திருநாய்களால பாதிக்கப்பட்ட மக்கள், தங்களுடைய குழந்தைகளை ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோர்கள், இந்த தெருநாய்களால வண்டியிலிருந்து தவறி விழுந்து, இருசக்கர வாகனங்கள்ல இருந்து தவறி விழுந்து அடிப்பட்டவர்கள், இன்னொரு பக்கம் இந்த திருநாய்களால பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தாங்க. திருநாய் கடியினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் பல பேர் இந்த திருநாய்களால தாக்கப்பட்டவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் கண்ணீர் சிந்த அந்த நிகழ்ச்சியில தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம தனது இருசக்கர வாகனங்கள்ல பயணிக்கும் போது இந்த திருநாய்கள் நாய்கள் தொல்லையால நாய்கள் மேல இடிச்சு கீழே விழுந்து அடிப்பட்ட நபர்கள் வந்திருந்தாங்க. இந்த நாய்கள் தொல்லை தங்களுடைய தெருக்கள்ல இருக்குது, அதனால எங்களால பயந்து பல ஆண்டுகளா வாழ்ந்த அந்த தெருக்கள்லயே எங்களால பயணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணக்கூடிய பல நபர்கள் இன்னொரு பக்கம் வந்திருந்தாங்க. இந்த ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய நபர்களும் மாத்தி மாத்தி மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்து மோதல்கள் ஒரு கட்டத்துல ஒரு விவாதமா மாறிடுச்சு. இது வெறும் விவாதமா மட்டும் இல்லாம இங்க ஒரு எமோஷனல் கேம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோசியல் மீடியாலையும் அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல விலங்குகள் நல ஆர்வலர்கள், இந்த பெட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள், அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா அவங்கள பெரும்பாலானோர் முன்வைத்த ஒரு கருத்து என்னன்னா, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களா இருக்கட்டும் சரி, இல்ல வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களா இருக்கட்டும் சரி, அந்த நாய்கள் எதுவுமே தன்னிச்சையா வந்து தாக்குறது கிடையாது. நீங்க அதை போய் சீண்டினாவோ இல்ல கல்லெடுத்து எரிஞ்சாவோ அதை துன்புறுத்தினாவோ அதனுடைய குட்டிகளை சீண்ட போனாவோ தான் திருநாய்கள் உங்களை வழக்கமா கடிக்கும். நீங்க ஏன் போய் சீண்ட போறீங்க, திருநாய்கள் நீங்க சீண்டாம இருந்தா உங்களை வந்து கடிக்க போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்து முதல் கருத்தா அவங்க எல்லாருமே பெரும்பாலானோர் பதிவு பண்றாங்க. அந்த விலங்குகள் நல்ல ஆர்வலர்கள் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, தெருநாய்கள் தான் நாங்க ஃப்ரீயா வச்சிருக்கக்கூடிய காவலர்கள், எங்களுடைய தெருக்கு இவங்க காவல் கொடுக்கறாங்க. திருநாய்கள் ஒரு தெருவுல அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த தெருவுக்கு திருடர்கள் வர்றதுக்கே பயப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க எல்லாருமே இது ஆபத்தா நினைக்கும் போது நாங்க இவங்களை காவலர்களா பாக்குறோம், திருநாய்களை எங்களுடைய ஊரின், எங்களுடைய தெருவின், எங்களுடைய வீட்டின் காவலர்களா பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இன்னொரு ஆணித்தரமான ஒரு விஷயத்த அங்க பதிவு பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல இந்த அரசாங்கம் முறையா செய்ய தவறிட்டாங்க, அதனாலதான் நாய்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பதிவை பண்றாங்க. இன்னொன்னு, நாய்களை எடுத்துட்டு போய் நீங்க கொல்றதோ இல்ல ஒரு கேம்ப்ல அடைக்கிறதோ அதற்கான ஒரு சரியான தீர்வா இருக்காது. அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தாத இந்த அரசு அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தி அந்த நாய்களை அந்த நாய்களின் வாழ்விடத்துக்கே திரும்ப கொண்டு வந்து விடுறதுதான் நியாயமான செயல். அதுதான் அந்த அந்த மிருகத்திற்கு, அந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் அங்க பதிவு பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த கருத்தை நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் நம்ம கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, என்னுடைய வளர்ப்பு பிராணி இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னுடைய வளர்ப்பு பிராணி எனக்கு உதவுது. விலங்குகள் நல்ல ஆர்வலர்கள் சொல்லிட்டாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் இப்படி இப்படின்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்களா. இதுல முக்கியமா ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு அம்மா பேசுறாங்க, நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, நாய்கள் வந்து இடையில வர்றதுனால நாங்க விழுந்து அடிபட்டுறோம் அப்படின்ட்டு. ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது 2 வாட்டி குழந்தைகள் முன்னாடி வந்து விழுந்து நான் அதுல இருந்து பிரேக் அடிச்சு நான் கீழே விழுந்து எனக்கு அடிபட்டுருச்சு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திரு கோபிநாத் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நாய்களையும் குழந்தைகளையும் ஒன்னா ஒப்பிடுறீங்களா? நாய்கள் இடையில வந்து விழுந்துட்டாவும் குழந்தைகள் இடையில வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுறதும் எப்படி நீங்க ஒன்னா பாக்குறீங்க? நாய்களும் குழந்தைகளும் ஒன்னா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமா ஆக்ரோஷமா அவர் பதிவு பண்ணாரு. ஒரு தரப்பினர் வாதம் முடிச்சுட்டாங்க, இன்னொரு தரப்பினர் எதிர்த்தரப்பு வாதம் பண்றாங்க இல்லையா. அந்த எதிர்த்தரப்பு வாதத்துல அந்த மக்கள் யாரு அப்படின்னா, பொதுமக்களின் அச்சம். அதாவது எங்களுக்கு இதனால பயமா இருக்குங்க, நீங்க தெருவுல வந்து ஃபுட்டை வச்சுட்டு போயிடுறீங்க, நீங்க தெருவுல வந்து அந்த திருநாய்களை கொஞ்ச நேரம் பிஸ்கெட்டை போட்டு இல்ல உணவை கொடுத்துட்டு போயிடுறீங்க, அது அதுக்கப்புறம் அந்த உணவுக்காக தேடி அங்கேயே சுத்திட்டு இருக்கு, இதனால பல சுகாதார சீர்கேடுகள் எங்க தெருக்கள்ல இருக்குதுங்க, எங்களுக்கு உயிர் பயம் வருது, நாய்கள் வெறி பிடிச்சு எங்களை வந்து கடிக்குது, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு பண்றாங்க. அதுல முக்கியமா சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். எதிர்த்தரப்புல பேசின ஒரு நபர் பேசுறாரு, என்ன அப்படின்னா, நாய்கள் பாசமானதுன்னு சொல்றீங்க, என் குழந்தை அங்க அருகில என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பார்க்ல விளையாடிட்டு இருக்கா, அந்த விளையாடிட்டு இருந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த குழந்தைய கிட்டத்தட்ட 10 திருநாய்கள் சேர்ந்து தாக்கி தையலுக்கு மேல தையல், தையலுக்கு மேல தையல்னு போட்டு என் குழந்தையின் காலை கூட என்னால பார்க்க முடியாத அளவுக்கு ரணகளமா இருந்தது. அந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க நாய்களுக்கு இரக்கம் காட்டுறீங்கல்ல, அப்போ என்னுடைய குழந்தைக்கு யார் இரக்கம் காட்டுவா? என்னுடைய குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு முகபாவனையில அவர் அந்த விஷயத்த பதிவு பண்றாரு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க நைட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப வரோம், நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு மேல வரும்போது எங்க வண்டி பின்னாடி 20-30 நாய்கள் எங்களை துரத்துது, லைட்டா ஒரு சின்ன பேலன்ஸ் மிஸ் ஆனா கூட எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? நாய்கள் இப்படி இடையில வந்து விழுறனால எத்தனையோ பேருக்கு இங்க கை கால்கள் முறிஞ்சிருக்கு, கை கால்கள் இல்லாம இருக்காங்க, பல பேர் நடக்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, பல பேருக்கு உயிரே போயிருக்கு. இப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி இத பாதுகாப்பான ஒரு விஷயம், நாய்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, எங்களுக்கு அவங்க நாய்களுடைய உயிரை நீங்க உயிரா மதிக்கிறீங்கன்னா மனுஷங்களாகிய எங்களை நீங்க மதிக்கலையா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இந்த விவாதம் ஒரு சர்ச்சையா மாறினதுக்கான காரணங்கள் 2 முக்கியமா பார்க்கப்படுறது. ஒண்ணு, அந்த பெண் பேசின கருத்து என்ன அப்படின்னா, நாங்க வந்து அந்த நாயை வந்து எங்களுடைய பிள்ளைகளா பாக்குறோம், அதாவது நீங்க சொல்றீங்க நாய் வந்து எங்க வண்டிக்கு முன்னாடி வந்து விழுது, அதனால நாங்க ஆக்சிடென்ட் ஆகுறோம்னு. நான் 2 முறை வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து விழுது, அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு அந்த பெண் பதிவு பண்ண அந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. அதை கோபிநாத் எடுத்து சென்ற விதமும் மிகப்பெரிய பேசு பொருளா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஓடிட்டு இருக்கு. இது ஒரு அறிவுபூர்வமான விவாதமா இல்லாம உணர்ச்சி பூர்வமான விவாதமா மாறினால அங்க யாருமே ரியாலிட்டிய புரிஞ்சுக்க தயாரா இல்ல. ஒரு தரப்பினர் எதிர்த்தரப்பினர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த தரப்பினர் எதிர்த்தரப்பினர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த விலங்கியல் நல ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த அவங்களுடைய எதிர்த்தரப்புல இருந்தவங்கள டாக் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி பல விஷயங்களை, நீங்க உயிர்களை நேசிங்க, உங்க உயிரை மாதிரி மற்ற உயிர்களை நேசிங்க, வாயில்லா ஜீவன்களுக்கு இரக்கம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பின் பண்ணி பேசினாங்க. சோ இங்க ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல், ஆக்கப்பூர்வமான தீர்வு இதற்கு கிடைச்சதா? இந்த நிகழ்ச்சியில இந்த தலைப்புல பேசப்பட்ட இந்த விவாதத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒரு மோதல்ல தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி, குறிப்பா இந்த நேத்து நடந்த அந்த எபிசோட் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணமா எது பார்க்கப்படுது அப்படின்னா இந்த கருத்துக்கள் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கருத்துக்களை ஷார்ட் வீடியோஸா கட் பண்ணி சோசியல் மீடியாஸ்ல பல பேர், ஆதரவு குரல்களா இருக்கட்டும் சரி, இல்ல எதிர்குரல்களா இருக்கட்டும் சரி, பல பேர் மாத்தி மாத்தி பதிவு பண்ணிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாறி இருக்கு. இன்னொரு மெயின் ரீசன், இந்த டாபிக் ஏன் இப்போ இந்த எபிசோட்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, சமீபமா தான் டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போடப்படுது. அந்த கேஸ்ல அவங்க என்ன ஃபைனலா அந்த வழக்குக்கு முடிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தெருவில் சுத்திட்டு இருக்க நாய்களை எல்லாத்தையும் மீட்டு நாம ஏன் ஒரு காப்பகத்தில் அடைக்க கூடாது, அங்க கருத்தடை பண்ணி அந்த காப்பகத்திலேயே அந்த நாயை நாம ஏன் மெயின்டைன் பண்ணக்கூடாது? திருநாய்களை விரும்பக்கூடிய, திருநாய்களை நேசிக்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடிய நீங்க ஏன் அந்த காப்பகத்துக்கு போய் அந்த நாய்கள் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஃபீடை கொடுத்துட்டு நீங்க வரக்கூடாது? ஏன் அது தெருவில் சுத்தணும்? தெருவில் சுத்துறனால நீங்க அதை ஜாலியா எடுத்துக்கிறீங்க, நீங்க
அதை சந்தோஷமா பாக்குறீங்க. ஆனா அந்த நாய்களால பாதிக்கப்படுற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், உயிர் பயத்தோட சுத்திட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நேயர்களே, இந்த பிரச்சனைய, இந்த விவாதத்தை, இந்த பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய, இந்த சர்ச்சையா மாறி இருக்கக்கூடிய இந்த விவாதத்தை நாம எப்படி பாக்குறது? இது விலங்கியல் நல ஆர்வலர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையோ இல்ல பொதுமக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையோ கண்டிப்பா கிடையாதுங்க. இது கண்டிப்பா ஒரு நிர்வாக சீர்கேட்டின் ஒரு பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், அரசாங்கமும் மாநகராட்சியும் ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஸ்கீமை இன்னும் தீவிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளை வருங்காலத்துல தடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய நம்பிக்கை. நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்ட நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியின் ஒரு எபிசோட் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கான தீர்வா நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.